ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது நாகர்கோவில் மட்டன் கூட்டு. இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் 1 கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன். இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு 2-3 வாட்டி தண்ணி சேர்த்து நல்லா கழுகி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு மசாலா வறுத்து திரிக்க போகிறோம். இந்த நாகர்கோவில் மட்டனோட ஹைலைட்டே இந்த மசாலா தான். இது வறுக்கிறதுக்கு என்னெல்லாம் சேர்க்கணும், எவ்வளோ சேர்க்கணும், எப்படி வறுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போது ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒவ்வொரு ஸ்பைசஸாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் பட்டை சேர்க்குறேன். இது 8 கிராம். இது ஒரு விரல் அளவுக்கு 6-7 வெயிட்டை பொறுத்து இருக்கும். இது சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், அப்புறமா 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் நல்ல மிளகு சேர்த்துட்டு 12 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது 4 கிராம் ஏலக்காய். 2 டீஸ்பூன் கிராம்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் இதில் சேர்த்துட்டு நம்ம இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுப்படணும், ஆனால் செவந்து போயிடக்கூடாது. அந்த அளவுக்கு இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கணும். இப்போ இது வறுபட்டுடுச்சு. ஏலக்காய் கசகசாலாம் கொஞ்சம் கலர் மாதிரி வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இன்னும் 2 பொருள் வறுக்க வேண்டியது இருக்குது. அதனால் இதே கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு இதில் நாம் 1/2 கப் மல்லி சேர்த்துக்கலாம். இது 50 கிராம். அப்புறமா 50 கிராம் முழு வத்தல், நீல வத்தல் சேர்த்துருக்குறேன். இது ஒரு 32 வத்தல் இருக்குது. இதெல்லாம் இதில் சேர்த்துட்டு இது கொஞ்சம் வறுத்துக்கணும். இது நல்லா வறுக்கணும், ஆனால் அந்த வத்தலெல்லாம் கருப்பு கலர் வந்துடக்கூடாது. அந்த அளவுக்கு இதை வறுத்துக்கோங்க. கருப்பு கலர் வந்துட்டால் நமக்கு பொடி கொஞ்சம் ப்ரௌன் கலராக வந்துடும், டார்க் ப்ரௌன் கலராக வந்துடும். அதனால் வத்தல் வறுக்கும்போது கரெக்டாக பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறமா ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஆறவும் விடக்கூடாது. ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த உடனே இதை நம்ம பொடிச்சு எடுத்துக்கணும். இப்போ இது நல்லா திரிபட்டுடுச்சு. இது ரொம்ப ஆறிட்டுனா நல்லா திரிபடாது. அதனால் அந்த சூடு மாறின உடனே இதை நம்ம திரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இது இருக்கட்டும். நம்ம மசாலா சேர்க்கும்போது சேர்த்துக்கலாம். இந்த மசாலா மட்டனுக்கு மட்டும் இல்லாமல் உருளைக்கிழங்கு பொரியல், உருளைக்கிழங்கு சால்னா, சேனை பொரியல் செய்யும்போது இந்த மசாலா சேர்த்து செய்யலாம். எம்மியாக இருக்கும். இதுக்கு தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு தேங்காவை வறுத்துட்டு அரைக்கணும். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு தேங்காவை துருவிட்டு சேர்த்துக்கோங்க. சின்ன தேங்காய்னா 1, பெரிய தேங்காய்னா 1 மூடி தேங்காவை துருவி சேர்த்துட்டு கொஞ்சம் வறுத்துக்கோங்க. நல்லா வறுக்கக்கூடாது, அந்த ஒயிட் கலர் மாறணும், அந்த அளவுக்கு தான் வறுக்கணும். இந்த அளவு வறுத்ததும் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை கிளறினதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். இப்போ மெயின் பார்ட்டுக்கு வந்தாச்சு. மட்டன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டு 2 கரண்டி போல் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு பட்டை, 2-3 கிராம்பு, 2-3 ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு இதெல்லாம் சேர்த்து பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கீறி சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் வதங்கினதும் நான் ஒரு 1/2 கிலோ இருக்கும், 1 கிலோ மட்டனுக்கு ஒரு 1/2 கிலோ வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதிலேருந்து ஒரு 3 கைப்பிடி போல் வெங்காயத்தை இப்போ சேர்க்குறேன். இனி இருக்கிற வெங்காயத்தை நம்ம லாஸ்ட்டு சேர்க்க போகிறோம். இது சேர்த்து நல்லா வதக்க வேண்டாம். கொஞ்சம் 2-3 தடவை வதக்குனதும் ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலர் வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூடு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கினதும் இஞ்சி பூடு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதும் 2 நார்மல் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ நமக்கு தேங்காய் ஆறிடுச்சு. இதை அரைச்சி வச்சுக்கலாம். தக்காளி ஒரு 3/4 பதம் வெந்ததும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ தான் இந்த மட்டனுக்கு ஸ்பெஷல் டேஸ்ட்டு கொடுக்குற அந்த மசாலா சேர்க்க போகிறோம். நம்ம வறுத்து திரித்து வச்சுருந்த அந்த மட்டன் மசாலா தான்.
ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடுதல் வேணும்னா லாஸ்ட்டாக டேஸ்ட்டு பார்த்துட்டு மசாலா சேர்த்துக்கலாம். இது ஃப்ளேவருக்காகவும் ஸ்பைசிக்காகவும் தான் சேர்க்குறோம். காரம் கூடுதலாக வேணும்னா மிளகாத்தூள் தான் சேர்க்கணும். இது தக்காளியோடு சேர்த்து 2-3 வாட்டி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்த இந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவும் அந்த மசாலா தக்காளியோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிறது வரைக்கும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்கிற அந்த மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். இந்த 1 கிலோ மட்டனையும் இதில் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கணும். இது 5 நிமிஷம் போல் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான தண்ணி, இது ரொம்ப தண்ணி விட தேவை வராது, மட்டன்லேருந்தே கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். அதனால் இந்த மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. 1 கிலோ மட்டனுங்கிறதுனால உப்பு போதாது, நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா நாம் மீதி வச்சுருந்த இந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்துட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டுட்டு 3 விசில் வந்ததும் சிம்மில் 15 நிமிஷம் வச்சுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா நம்ம குக்கரை திறந்து பார்த்தோம்னா கமகமனி மணத்தோட எம்மியான டேஸ்டான மட்டன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு சின்ன பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகும் கருவேப்பிலையும் சேர்த்து இதில் கூட சேர்த்துடலாம். இந்த கடுகு கருவேப்பிலையோட பெரிய வெங்காயமும் கொஞ்சம் சேர்த்து தாளித்து போட்டோன்னா நல்லாயிருக்கும். அப்புறமா கொஞ்சம் மல்லி இலையும் தூவிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம சர்வ் பண்ணலாம். இது இட்லி தோசை ஆப்பம் இந்த மாதிரிப்பட்டது சாப்பிட இந்த அளவு கிரேவி கரெக்டாக இருக்கும். நீங்கள் சாதத்துக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கணும், கூட்டு மாதிரி. இந்த மட்டன் கிரேவி டிஃபன் ஐட்டம், அதாவது தோசை இட்லி ஆப்பம் இடியாப்பம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது டபுள் மடங்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது சாதத்தோடு சாப்பிடவும் எம்மியாக இருக்கும். இந்த மட்டன் கூட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க ரேகாஸ் கிச்சன் 8 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.